Praise the Lord. Welcome to episode 17 of Daily Bible Reading with Tracy. இன்னைக்கு நம்ம என்ன புக் அண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் சாப்டர் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொள்மையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சையுண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் மங்கடைவான். வெள்ளியை குறையும் பொன்னை புறமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். புஷ்கன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். பொய்யன் கேளுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது. பொய் பேசும் உதடு பிறகுக்கு எவ்வளவு வேணும் தரும். பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும். அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் நேர்கத்தை நாடுகிறான். கெட்டதை சொல்லுகிறவன் பிராண நேர்த்திதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை நூறாடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயிலால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். புஷ்கன் கலகத்தையே தேடுகிறான். குரூரன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். தன் மதிக்கேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிப்போருக்கு கருதிக்கு எதிர்ப்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மககை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆகலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஞானத்தை கொல்லும்படி மூடன் கையிலே ரோகம் என்னத்திற்கு? அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஈடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்திரன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிழைப்படுகிறான். வாகப்பிரியன் பாகப்பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறான். அறிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புறத்து உள்ளவன் தீமையில் விழுவான். மூட புத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக அவனை பெறுகிறான். மதியினனுடைய
மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மிகுந்த ஆவியோ எலும்புகளை உணரப்பண்ணும். துன்மார்க்கன் நீதியின் வழியை குறைக்க மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும். மூடனுடைய கண்களோ பூமியின் கரையாந்தரங்களில் செல்லும். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டம் பிடிக்கிறது. நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அழைக்கிறதும் தகுதியல்ல. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்றும் எண்ணப்படுவான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1 to 28 வரை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன சாப்டர்ஸில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.